Good morning students. Process account நம்ம illustration sum number 8 பார்க்கலாம். Loss in weight, scrap, etc. What is meant by etc? etc னா என்னன்னா ஸ்கிராப்புக்கு அடுத்தது பை ப்ராடக்ட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஆயில் ரிஃபைனிங். வெஜிடபிள் ஆயில் ரிஃபைனிங்னா என்ன அர்த்தம்? வெஜிடபிள் ஆயில் என்னென்ன ரிஃபைன் பண்ணுவாங்க? கோகோனட் ஆயில், ரைட்? ஸோ த ஃபாலோயிங் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த காஸ்டிங் ரெக்கார்ட் ஆஃப் பாலாஜி ஆயில் மில். பாலாஜி ஆயில் மில்ல காஸ்ட் எல்லா எக்ஸ்பென்சஸையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபார் த இயர் எண்ட் 31st March 2010 அவர் எல்லா ரெக்கார்டையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு, எல்லா காஸ்டையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. பர்ச்சேசஸ் ஆஃப் 500 tons ஆஃப் கோப்ரா ₹2000. இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்ச்சேசஸ் ஆஃப் 500 tons ஆஃப் கோப்ரா. கோப்ரானா கொப்பரை தெரியும்ல, தேங்காய் கொப்பரை. அது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? எதுலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க? தேங்காயில இருந்து நல்லா முத்துன தேங்காவை தான் அவங்க எண்ணெய் எடுப்பாங்க, ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த கொப்பரையை தான் கோப்ரான்னு சொல்லியிருக்காங்க, முத்துன தேங்காவை தான். எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? 2 லட்சம் ரூபாய்க்கு 500 tons கோப்ராவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேங்காய் கொப்பரையை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் லேபர், எலக்ட்ரிக் பவர், சன்ட்ரி மெட்டீரியல்ஸ், ஸ்டீம்ஸ், ரிப்பேர்ஸ் ஆஃப் மெஷினரி, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் கேஸ்க் ₹7,500. காஸ்ட் ஆஃப் கேஸ்க், காஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், செலவுகள். காஸ்ட் ஆஃப் கேஸ்க்னா என்ன அர்த்தம்? கேஸ்க்னாக்க நீங்கள் மொத்தம் எத்தனை ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? 3 ப்ராசஸில் இந்த தேங்காய் எண்ணெயை தயார் பண்ணியிருக்காங்க, வெஜிடபிள் ஆயிலை தயார் பண்ணி ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னது? க்ரஷிங், ரிஃபைனிங் அண்ட் ஃபினிஷிங். 3 மெத்தட்ல அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபினிஷ் ஆகி ஆயிலாக நல்லா பியூர் ஆயிலாக கிடைச்ச பிறகு அதை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவாங்கல்ல, பெரிய பெரிய ட்ரம்ல, ஆயில் டின்னில், மெட்டல் டின் இல்லைன்னா உடன் டின்னில் ஸ்டோர் பண்ணுவாங்களா, அதுக்கு பேர் தான் கேஸ்க். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? ₹7,500 செலவு பண்ணி இந்த ஃபினிஷ்டு ஆயிலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த டின்னு வாங்கியிருக்காங்க. ஓகே, மெட்டல் டின் ஆர் உடன் டின்னு அந்த ட்ரம்மை வாங்கியிருக்காங்க ₹7,500. 300 tons of crude oil were produced. கவனிங்க, இப்போ கிரஷிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே எவ்வளோ ஆயில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? 510 tons வந்து கிரஷிங்கில் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதில் இங்கேயே நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 300 tons க்ரூட் ஆயிலை என்ன பண்ணியிருக்காங்க? ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரூட் ஆயிலாக வந்திருக்கு. க்ரஷ் ஆன உடனே அந்த தேங்காயில் நல்லா அரைச்ச உடனே என்ன ஆகும்? உங்களுக்கு க்ரூட் ஆயில் அப்படி குழன்னு வரும் இல்லைங்களா? அது வந்து 300 tons. அடுத்து 250 tons ஆஃப் ஆயில் were produced by refining process. இந்த 300 tons வந்த உடனே அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு போகுது? ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு அது போகும் இல்லையா, அந்த க்ரூட் ஆயில். அப்போ அந்த 300 tonsலேருந்து உங்களுக்கு ஆயில் நல்லா செகண்ட் ப்ராசஸ்க்கு விடும்போது 250 tons என்ன கிடைக்குது? ரிஃபைனிங் ப்ராசஸ் அட் த எண்டில் 250 tons ஆயில் கிடைக்குது. என்ன ஆயிலாக கிடைக்குது? ரிஃபைனிங் ஆயிலாக கிடைக்குது. ஓகேங்களா? அந்த 250 tons அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு போகும்? ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு போகும். ஓகேங்களா? 250 tonsலேருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு போகும்போது 248 tons ரிஃபைன்ட் ஆயில் வேர் ஃபினிஷ்டு ஃபார் டெலிவரி. ஸோ 250 tons ஆஃப் ஆயில் வந்து 248 tons ஆஃப் என்னவா இருக்குது? அந்த ரிஃபைன்ட் ஆயில் நல்லா ஃபினிஷிங் ப்ராசஸ்க்கு வந்து அது டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. எவ்வளவு? 248 tons ஆஃப் கோகோனட் ஆயில் டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது லாஸ்ட் ஸ்டேஜில். அப்போ எவ்வளோ டன்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? 500 tons இன்ட்ரடியூஸ் பண்ணி 248 ton உங்களுக்கு டெலிவரிக்கு ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ வேஸ்டேஜ்ன்றதை நீங்கள் ரேண்டமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது கோப்ரா சாக்ஸ் சோல்டு ஃபார் 400. கோப்ரா சாக்ஸ்னா என்ன அர்த்தம்? சாக்ஸ்னா கண்டிப்பாக தெரியுங்களா? உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் நார் செய்வாங்க, கயிறு செய்வாங்க, பேக் எல்லாம் செய்வாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? சாக்கு பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கோப்ரா சாக். எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 400 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 175 tons ஆஃப் கோப்ரா ரெசிடியூ சோல்டு ஃபார் 11,000 rupees. 175 tons அந்த ரெசிடியூ இருக்குல்ல, ரெசிடியூ எங்கே வரும்? இந்த அரைச்ச உடனே, க்ரஷிங் ஆன உடனே உங்களுக்கு இந்த க்ரூட் ஆயில் தனியாக, இந்த சக்கை தனியாக வரும். அது என்ன சொல்லுவாங்க? புண்ணாக்குன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? கோப்ரா ரெசிடியூன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? அது 11,000 ரூபாய்க்கு 175 tons விற்றுருக்காங்க. லாஸ் இன் வெயிட் இன் க்ரஷிங். க்ரஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் க்ரஷ் பண்ணுறாங்க இல்லையா, அதை அப்படியே பிழிவாங்கலாம். பிழியும் போது எவ்வளோ டன் லாஸ் ஆயிருக்கு? 25 tons லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 45 tons பை ப்ராடக்ட் ஆப்டெயின்டு ஃப்ரம் த ரிஃபைனிங் ப்ராசஸ். அதில் 45 tons பை ப்ராடக்டா வேற இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த க்ரூட் ஆயில்ல பிரிப்பாங்க இல்லையா. இப்போ வந்து பெட்ரோல் இருக்குனாக்கா அது வந்து உங்களுக்கு எப்படி கெரோசின்,
அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்கல்ல வேற வேற விதமான 4-5 ப்ராடக்ட். அந்த மாதிரி பை ப்ராடக்ட்டை வந்து 45 டன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க ரிஃபைனிங் ப்ராசஸ்ல சோல்ட் பண்ணிருக்காங்க. இதை நீங்க பிரிச்சுக்கணும். எது எது ரிஃபைனிங் ப்ராசஸ்ல என்ட்ரு பண்ணணும், எது எது வந்து கிரஷிங் ப்ராசஸ்ல என்ட்ரு பண்ணணும், எது எது ஃபினிஷிங் ப்ராசஸ்ல என்ட்ரு பண்ணணும்ட்டு இங்கேயே நீங்க என்ன பண்ணிக்கணும், கிரஷிங் ப்ராசஸ்னா சீன் போட்டுக்கணும், ரிஃபைனிங் ப்ராசஸ்னா எஃப் போட்டுக்கணும், ஃபினிஷிங் ப்ராசஸ்னா ரிஃபைனிங் ப்ராசஸ்னா ஆர் மார்க் பண்ணிக்கோங்க, ஃபினிஷிங் ப்ராசஸ்னா எஃப் நான் அப்படிதான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம எட்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னன்ட்டு. இப்போ கிரஷிங் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். அது தவிர ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். You are required to show the accounts in respect of each of the following. எனக்கு வந்து அக்கௌண்ட்ல ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு வேணும்ன்றதை கேட்டிருக்காங்க. ஷோ பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அரைவிங் அட் த காஸ்ட் பர் டன் ஈச் ப்ராசஸ் அண்ட் த டோட்டல் பர் டன் ஆஃப் த ஃபினிஷிங் ஆயில். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ப்ராசஸ் எண்ட்லையும் எனக்கு காஸ்ட் பர் டன்னும் ஒரு டன்னுக்கு எவ்வளோ செலவாச்சுன்ற செலவு கணக்கையும் ஒரு டன்னுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு ஒவ்வொரு ப்ராசஸ் முடிவுலன்றது எனக்கு தெரியணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதை தவிர அவங்க என்னென்ன ப்ராசஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கோப்ரா க்ரஷிங் ப்ராசஸ், ரிஃபைனிங் ப்ராசஸ், ஃபினிஷிங் ப்ராசஸ் இன்க்ளூடிங் கேஸ்கிங். ஸோ இந்த ஃபினிஷிங் ப்ராசஸில் இந்த கேஸ்கிங்லாம் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஆயில் கண்டெய்னர் ஃபில் பண்ணுறது. ஃபினிஷிங் ப்ராசஸில் ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னா டெலிவரிக்கு எப்படி அப்படியே ஆயில் எப்படி எடுத்து கொடுக்க முடியும், ஒரு கண்டெய்னரில் வச்சு தானே டெலிவரி பண்ணுவாங்க. அதுதான் காஸ்ட். அதையும் நீங்கள் ஆட் பண்ணி எனக்கு கணக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கோப்ரா க்ரஷிங் ப்ராசஸ். ஸோ கோப்ரா க்ரஷிங் ப்ராசஸ் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், க்ரஷிங் ப்ராசஸ்ல நம்ம என்ன செய்வோம், இதுதான் எடுப்போம். இவங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு டன்ஸ் வாங்கியிருக்காங்க, 500 டன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கொப்பரையை எவ்வளோ ரூபாய்க்கு 2 lakh rupees பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அதை தானே இன்புட்டை கொடுப்பாங்க அந்த மெஷின்ல. அப்போ கோப்ரா யூஸ்டு எவ்வளோ கோப்ரா யூஸ் பண்ணியிருக்காங்க, 500 டன்ஸ் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, 2 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னென்ன எக்ஸ்பென்சஸ், என்னென்ன காஸ்ட் எல்லாம் க்ரஷிங் ப்ராசஸ்ல அவங்க யூஸ் பண்ணாங்க. காஸ்ட் ஆஃப் லேபர் 2,500, electric power 600, sundry materials 100 rupees, steams 600 rupees, repairs of machinery 280 rupees, and factory expenses 1,380, 620 rupees. இவ்வளவு காஸ்ட்டாக அவங்க க்ரஷிங் ப்ராசஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எங்கே என்ட்ரி போடுவோம், நம்ம டேட்டா சைடில் 2 போட்டு எல்லா என்ட்ரியும் எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் எவ்வளவு இன்புட்டு 500 டன்ஸ், இது எல்லாமே ஆட் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக 2,05,400 rupees காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 2 சைட்லேயே எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த க்ரஷிங் ப்ராசஸ் எண்டில் என்னென்னலாம் ஆச்சுன்றதை பார்க்குறோம். பாருங்க, இந்த க்ரஷிங் ப்ராசஸ் எண்டில் லாஸ் இன் வெயிட். இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணும்போது அதை நல்லா சக்கையா எடுப்பீங்கல்ல, அப்போ வெயிட் லாஸ் ஆகும் இல்லையா. 500 டன்ஸ் நீங்க இன்புட் கொடுக்கும்போது அப்போ எவ்வளவு உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு, 25 டன்ஸ். ஓகேங்களா? அப்போ லாஸ் இன் வெயிட் எங்க வரும், எங்க அவங்களே க்ரஷிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ க்ரஷிங் ப்ராசஸ்ல லாஸ் இன் வெயிட் 25 டன்ஸுக்கு நேரா எழுதிடணும். ஓகேங்களா? அடுத்தது அவங்க அந்த எவ்வளோ சாக்ஸ் சோல்ட் பண்ணியிருக்காங்க. க்ரஷிங் ப்ராசஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த தேங்காய் சக்கையெல்லாம் கிடைக்கும்ல, அதை சாக்ஸாக அவங்க செஞ்சிடுறாங்க. மேட் பண்ணி எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, சோல்டு பண்ணியிருக்காங்க, 400 rupees. அந்த சாக்கு கன்னி பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோனி பை அதை சோல்டு பண்ணி எவ்வளோ, 400 rupees. இது க்ரஷிங் ப்ராசஸில் தான் வந்தது. அடுத்தது கோப்ரா ரெசிடியூ. உங்களுக்கு அந்த சக்கையை எண்ணெய் தனியாக, க்ரூட் ஆயில் தனியாக, சக்கை தனியாக பிரிப்பாங்க இல்லையா. கோப்ரா ரெசிடியூனா என்ன சொல்லியிருக்கேன், புண்ணாக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. எவ்வளோ கிடைச்சிருக்கு உங்களுக்கு இந்த க்ரஷிங்ல, 500 டன்ஸ்ல 175 டன்ஸ் உங்களுக்கு இந்த சக்கையா அந்த புண்ணாக்காவே கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், கோப்ரா ரெசிடியூ எவ்வளோ கிடைச்சிருக்கு உங்களுக்கு, 175 டன்ஸ். அந்த 175 டன்ஸை எவ்வளோக்கு சேல் பண்றோம், 11,000 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ க்ரஷிங் ப்ராசஸில் என்னென்னலாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாஸ் ஆஃப் வெயிட் கிடச்சிருக்குன்னு பார்த்துட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 500 டன்ஸ் இன்புட் கொடுத்தாங்கல்ல, அதில் எவ்வளவு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எவ்வளோ டன்ஸ் போகுது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது 175 டன்ஸ் ரெசிடியூவும் லாஸ் இன் வெயிட்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 25யும் 200 டன்ஸு உங்களுக்கு கிடைக்குது. அந்த 200 டன்ஸ் 500 டன்ஸ்ல லெஸ் பண்ணோம்னா 300 டன்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகுது. ஓகேங்களா? 500 டன்ஸ்ல இருந்து க்ரூட் ஆயில எவ்வளோ கிடைச்சிருக்கு,
300 tons. அப்போ அந்த க்ரஷிங் ப்ராசஸில் அட் தி எண்டில் 300 tons கிடச்சது இல்லையா, அது எந்த ஸ்டேஜுக்கு போகுது, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. அப்போ அதுக்கு நேரம் என்ன எழுதணும், ரிஃபைனிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை தான் இங்கே என்ட்ரு பண்ணணும். பை ரிஃபைனிங் ப்ராசஸ் அக்கௌண்ட்னு எழுதிடணும். அதே போல் இங்கே வந்தீங்கன்னாக்கா 11,000 rupees ரெசிடியூ சேல் பண்ணியிருக்கோம். கன்னி பேக்ஸ் அதாவது சாக்ஸ் வந்து சாக்கு 400 rupees சேல் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11,400. ரெண்டுத்தையும் 11,400 டோட்டல் காஸ்ட் 2,05,400 சப்ராக்ட் பண்ணால் 1,94,000 rupees கிடைக்குதுங்களா. இதுதான் டோட்டல் காஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டோட்டல் காஸ்ட்டும் இந்த அவுட்புட் டன்னோட எங்கே போய்டும், ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு போய்டும். ஓகேங்களா. ஸோ கேரக்டர்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த அவுட்புட் கூட காஸ்ட்டும் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், காஸ்ட் பர் டன் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ காஸ்ட் பர் டன் நான் என்ன பண்ணுவோம், டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது, 646 rupees 67 பைசா காஸ்ட். ஒரு டன்னுக்கு இவ்வளோ செலவாச்சு, 646 ரூபா 67 பைசா செலவாயிருக்குன்றது கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, ரிஃபைனிங் ப்ராசஸ் அக்கௌண்ட். ரிஃபைனிங் ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன எழுதுவோம், ப்ரீவியஸ் ப்ராசஸோட அவுட்புட்டை என்ட்ரு பண்ணுவோம். ப்ரீவியஸ் ப்ராசஸோட அவுட்புட் 300 அண்டு காஸ்ட்டும் சேர்த்து வரும். ஓகேங்களா, 1,94,000 அதை என்ட்ரு பண்ணிட்டோம். இங்கே என்ட்ரு பண்ணும்போது என்ன எழுதணும், கோப்ரா ப்ராசஸ் அக்கௌண்ட். ஏன்னா இது எங்கேருந்து எடுத்துருக்கோம், கோப்ரா ப்ராசஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அதனால கோப்ரா ப்ராசஸ் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர்டுன்னு என்ட்ரு பண்ணணும். அடுத்தது என்னென்ன செலவுகள்லாம் அவங்க ரிஃபைனிங் பண்ணும்போது ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றது பார்க்குறோம். அப்போது அவங்க ரிஃபைனிங் ப்ராசஸில் என்னென்ன காஸ்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் லேபர் 1,000 rupees, electricity power 360, sundry material 2,000, steam 450 rupees, repairs of machinery 330, factory expenses 660 rupees அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிடணும், டெட்டார் சைடில் என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ டோட்டல் பார்க்குறோம், 300 units அவங்க இன்புட் கொடுத்துருக்காங்க. க்ரூட் ஆயிலாக இங்கே ரிஃபைனிங் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஆயிருக்கு, 1,98,800 rupees காஸ்ட் டோட்டலாக ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த டியூரிங் த ப்ராசஸில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, காஸ்ட் எல்லாம் எழுதிட்டோம். இப்போ கவனிங்க, 45 tons of byproduct operated from refining process. ரிஃபைனிங் ப்ராசஸில் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தாக்கா, ரிஃபைனிங் ப்ராசஸில் 45 tons வந்து பை ப்ராடக்டாக திருப்பி அந்த க்ரூட் ஆயிலை அவங்க ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, அதுலேருந்து அவங்க பை ப்ராடக்டாக எவ்வளோ எடுத்திருக்காங்க, 45 tons. அதாவது மற்ற பொருட்கள்லாம் அந்த ஆயிலோட சக்கையிலேருந்து வேற எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து பை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, ரிஃபைனிங் ப்ராசஸை சேல் பண்ணிட்டாங்க. அந்த 45 tons எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 6,750 rupees. சம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 6,750 எவ்வளோ 45 tons சேல் பண்ணதுன்னா சேல்ஸ் பர்ச்சேசஸ்லாம் உங்களுக்கு டெட்டாரில் வரும், சேல்ஸ் எல்லாம் கிரெடிட்டாரில் வரும், என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போது இங்கே அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 250 tons of oil were produced by refining process. அப்போது இந்த க்ரூட் ஆயிலிருந்து 300 கிடச்சிதுங்களா, க்ரஷிங் ப்ராசஸ்லேருந்து அட் எண்டு நமக்கு எவ்வளோ 300 tons கிடச்சிது, க்ரூட் ஆயிலாக கிடச்சிது. அதை திருப்பி ரிஃபைன் பண்ணுறோம். ரிஃபைனிங் ப்ராசஸில் விடும்போது அட் த எண்ட் ஆஃப் த ரிஃபைனிங் ப்ராசஸில் எவ்வளோ டன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, 250 tons of oil were produced by refining வந்திருக்கு ரிஃபைனிங் ப்ராசஸில். அப்போது 250 tons of ஆயிலை நம்ம இங்கே கிடச்சிருக்கு இல்லையா, அதை என்ட்ரு பண்ணிடும். இப்போ என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அப்போது கவனிங்க, 250 tons ஆஃப் ஆயில் ரிஃபைன்டு ஆயில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் 45 tons பை ப்ராடக்டாக நம்ம இங்கே சேல் பண்ணியிருக்கோம். அப்போ 250 + 45 எவ்வளவு, 295 tons. அப்போ 295 tons நம்ம என்ன பண்ணுறோம், 300 இன்புட் கொடுத்தோம் இல்லையா, அதை 295 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது, 5 tons. 5 tons அவங்களுக்கு லாஸ் கிடச்சிருக்கு. லாஸ் இன் வெயிட்டில் எவ்வளோ கிடச்சிருக்கு, 5 tons. ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எவ்வளோ, 250. அதாவது ரிஃபைன்ட் ஆயில் என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்த ஸ்டேஜ் என்னது உங்களுக்கு, நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஃபினிஷிங் ப்ராசஸ். ஸோ ஃபினிஷிங் ப்ராசஸ்க்கு 250 tons எடுத்தோம். இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, பை ப்ராடக்ட்டு 6,750 rupees சேல் பண்ணியிருக்கீங்களா. அதை நம்ம டோட்டல் காஸ்ட்டில் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1,92,050 rupees நமக்கு கிடைக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், காஸ்ட் பர் டன் எவ்வளோ, பர் காஸ்ட் டன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது டோட்டல் டிவைடட் பை அவுட்புட்
டன்ஸ் எவ்வளோ 250 சப்ராக்ட் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டன்னுக்கு 768 ரூபாய் 20 பைசா ஒரு டன்னுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, ஃபினிஷிங் ப்ராசஸ். தேர்ட் ஸ்டேஜ் என்னது, ஃபினிஷிங் ப்ராசஸ். ஓகே, ஃபினிஷிங் ப்ராசஸில் நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு ரிஃபைன்டு ப்ராசஸோட அவுட்புட்டை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஃபினிஷிங் ப்ராசஸ். இந்த அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், ரிஃபைனிங் ப்ராசஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட்னு எழுதிக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், ஃபினிஷிங் ப்ராசஸில் என்னென்ன செலவுகள் ஆயிருக்கோ, காஸ்ட் ஆஃப் லேபர், எலக்ட்ரிசிட்டி பவர், சன்டி மெட்டீரியல் கிடையாது, ஸ்டீம் அண்டு ரிப்பேர்ஸ் ஆஃப் மிஷினரின்ட்டு எல்லாமே எக்ஸ்பென்சஸ், ஆல் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ கவனிச்சிங்கனாக்க எண்ட் ஆஃப் த ஃபினிஷிங் ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் கேஸ்க்கு. இந்த ஆயில் ரெடியான உடனே, டெலிவரிக்கு ரெடியான உடனே அதை ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க இல்லையா, டின்னா ட்ரம்மில் கண்டெய்னரில் அடுக்குவாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ கண்டெய்னர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அந்த கண்டெய்னருக்கு 7500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே வரும், இந்த ஃபினிஷிங் ப்ராசஸில் தான் என்ட்ரு பண்ணணும். காஸ்ட் ஆஃப் கேஸ்க்கு 7500 எல்லா எக்ஸ்பென்சஸையும் என்ட்ரு பண்ணிட்டோம். இன்புட் ஆட் பண்ணோம்னா 250 இன்புட்டு 2,02,100 rupees டோட்டல் காஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த ரிஃபைனிங் ப்ராசஸில் கவனிங்க, இந்த கொஸ்டின்லேயே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 248 tons ஆஃப் ரிஃபைன்ட் ஆயில் வேர் ஃபினிஷ்டு ஃபார் டெலிவரி. ஸோ எவ்வளோ டன்ஸ், 250 tons ஆஃப் ரிஃபைன் ப்ராசஸை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு சென்ட் பண்ணோமா, நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு செட் அனுப்பிட்ட அப்புறம் டெலிவரிக்கு எவ்வளோ ரெடியாக இருக்குது, ஃபினிஷ்டு ப்ராடக்ட் 248 tons ரெடியாக இருக்குது டெலிவரிக்கு. ஓகே, அப்போ 248 tons என்ட்ரு பண்ணிடுறோம். ஓகே, கவனிச்சிங்கன்னா இப்போது சப்ராக்ட் பண்ணுறோம். 250 tons இன்புட் கொடுத்தோம், 248 tons உங்களுக்கு டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. அப்போ எவ்வளோ லாஸ் ஏற்பட்டிருக்கு, 2 tons. 248 250 சப்ராக்ட் பண்ணோம்னா 2 tons உங்களுக்கு என்ன இருக்குது, லாஸ் இன் வெயிட் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, அது திருப்பி ரிஃபைன் பண்ணும்போது இந்த காஸ்ட் எல்லாம் போட்டு பியூரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் இவ்வளோ கிடச்சிருக்கு. இவ்வளோ ப்ராடக்ட் வேஸ்ட் ஆயிருக்கு, இத்தனை டன் வேஸ்ட் ஆயிருக்கு லாஸ்ட் இன் வெயிட்டில். ஓகேங்களா, இப்போ இதில் டோட்டல் காஸ்ட் சேம் தான். அதனால பேலன்சிங் ஃபிகரில் நம்ம என்ன எழுதுறோம், 2,02,100 rupees பேலன்சிங் ஃபிகர் எழுதுறோம். இதுக்கு நேராக என்ன எழுதணும், ஃபினிஷ்டு ஸ்டாக்குன்னு முடிக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் ப்ராசஸ் ஃபினிஷிங் தான், அதனால ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்டு 248 tons. எவ்வளோ இன்புட் கொடுத்தீங்க, 500 tons அந்த கோப்ரையை கொடுக்குறீங்க. 248 tons நீங்கள் சேல்ஸுக்கு இருக்குது, டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராசஸில் எவ்வளோ காஸ்ட் பர் டன், ஒரு டன்னுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தோம்னா அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். டோட்டல் டிவைடட் பை அவுட்புட் டிவைட் பண்ணோம்னாக்க 814 ரூபா 92 பைசா. இந்த ப்ராசஸில் மட்டும் ஒரு டன்னுக்கு 814 ரூபா 92 பைசா செலவு பண்ணியிருக்காங்க பாலாஜி ஆயில் மில். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.